உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்வோம், புதிய பலனை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். தாடா தாதா தாரா பாலா தாரா பனா ஊடா பாலா தீரா பாலா தாரா பனா ஊடா பாலா தீரா பாலா தாரா பனா. தடைகள் எல்லாம் மாறுவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக. புதிய வல்லமை, புதிய கிருபைகள் கிடைப்பதாக. ஊடா தாலா பாலா தாரா பனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா விலகிடா ஒரு போதும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. சிறு பிள்ளைகள் முதல் எல்லார் கண்களை மூடி, வாலிப சகோதர சகோதரிகள் எல்லார் கண்களை மூடி நாம் எல்லோரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம். உங்க சத்தம் உயரட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தில் வரட்டும். ஓ, அந்த ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்தட்டும். அந்த ஆவியானவர் நமக்கு முன்பாக அவர் போகட்டும். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். 1000-10,000 பேர்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த புதிய பலன் நமக்கு கிடைக்கட்டும், அந்த புதிய பலன் நம்மளை நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையெல்லாம் உம்முடைய அபிஷேகம், எங்களுக்கு தேவையெல்லாம் உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக. நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக, உம்முடைய அக்கினி எங்களை நிரப்புவதாக, எல்லா தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய பலன் எங்களுக்குள்ள வரட்டும். ஊடா பாலா தர பனா, ஊரா பாலா தீரா பாலா, ஊரா பானா தர பாலா தர பனா. உமக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த நேரம் ஒரு நாளும் ஒரு போதும் அது வெறுமையாய் போகாது.
நானா தாரபால தரபனா ஊடாபால தீரபால தரபால தரபனா. நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து கரங்களை தட்டி ஓ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஓ நாபால தரபால தரபால தரபனா ஊடாதால தீரபால தரபால தரபனா ஊடாபால தரபால தரபனா. ஆவில் நிறைந்து அந்நிய பாஷையில பேசுவோம். ஓ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷையில பேசுவோம். புதிய பலன் எனக்குள் வருவதாக. நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை அந்த பெருமூச்சை கேட்ட தேவன், ஓ பெருமூச்சை கேட்ட தேவன் இந்த காலை நேரத்திலும் உங்கள் பெருமூச்சை அவர் கேட்கட்டும். உங்க ஜெபத்தை அவர் கேட்கட்டும். உங்களுடைய ஜெபத்தின் விண்ணப்பங்களை அவர் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my mind. And I will worship you with all of my strength. You are my Lord, for you are my Lord, for you are my King. You are my Lord. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my mind. And I will worship you with all of my strength. You are my Lord. You are my Lord. You are my Lord. You are my Lord. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will seek your face with all of my heart. And I will seek your face with all of my mind. And I will seek your face with all of my strength. For you are my Lord. For you are my Lord. For you are my Lord. You are my Lord. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you
all of my mind, and I will worship you with all of my mind, and I will worship you with all of my strength. You are my Lord. You are my Lord, and you are my Lord. You are my Lord. எல்லாரும் சொல்லுவோமா? More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart, and I will worship you with all of my mind, and I will worship you with all of my strength, for you are my Lord. You are my Lord. You are my Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். நாம் எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் ஜெப குறைவெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, என் வேத வாசிப்பு குறைவெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பிரதத்தினால என்னை கழுவுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லி ஜெபனோமா? எல்லாம் வாயில திறந்து ஆண்டவரே பிரதத்தினால என்னை கழுவியறணும். ஆண்டவருடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த காலை ஆராதனையில் நம்முடைய துதி பலியை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின் இனங்களெல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும், 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 சுட்டெரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மாம்ச எண்ணங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும், சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய சிந்தை வரட்டும், ஆவியானவருடைய சிந்தை வரட்டும். இந்த சபைக்கு ஆண்டவரே ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த ஆண்டவரே அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும். எரிச்சல்கள், கடினங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகாய மண்டலத்தில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் அவைகளுக்கு விரோதமாய் வருகிறேன். ஓ அந்தகார வல்லமைகள், ஓ ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் அவைகளை மேற்கொள்ளுகிறோம். அந்தகார கிரியைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதாக. எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா இருமனது, எல்லா அவிசுவாசங்கள், எல்லா வைராக்கியங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அக்கினி எங்களை தொடட்டும், எங்களை தொடுவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் நிரப்பப்படுவதாக.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்க பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள், சத்துருவின் திட்டங்கள், இயேசுவின் நாமத்தில் அவைகளை மேற்கொள்ளுகிறோம். ஓ நாபாலா தாராபானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்வதற்கு, அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இன்னும் வல்லமையாய் நாம் பயன்படுவதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நான் மறுபடியும் சொல்லட்டும், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வருமானால், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வருமானால் எல்லா காரியங்களும் மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின உமக்கினியே, நாட்களிலும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் உங்கள் தேவா. மாறியாக என்று பொறுத்த ஆவியே ஒளிவிடுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின். இயேசுவே, இயேசுவே, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே, இயேசுவே, அப்பா, ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ முப்பர் வாலிபர் யாவர், வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். முப்பர் வாலிபர் தீர்க்கதரிசன சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின். அப்பா, எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படட்டும், 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 நிரப்பப்படட்டும். எல்லா பாத்திரங்களும் வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். ஓ, விட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். இழந்து போனது ஆசீர்வாதத்தை ஓ நான் திருப்பிக் கொள்வேன், சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் இயேசுவின் நாமத்தில். ஓ நா பாலா தர பனா, ஓ நா பாலா தீர பாலா தர பனா. ஓ அந்த விடப்பட்ட ஓ எல்லா ஆசீர்வாதத்தை நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஓ நா பா 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 பா, ஓ நா பாலா தர பாலா தர பனா.
வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்பதற்கு மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கரங்களை தட்டி மயங்கப்படுத்துவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா இயேசுவே, மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எழுப்பி நின்று சங்கீத பகுதி வாசிப்போம். 5ஆம் சங்கீதம் முழுவதும் மாறி மாறி வாசிக்கலாம். டேவிட் அவர்கள் வாசிப்பார்கள். 5ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பிரைஸ் லார்ட். சங்கீதம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேகமாக. பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 673, சங்கீதம் 5. நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்கள் மட்டும் 12ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. சகோதரிகள் வாசிக்கலாம். பெண்கள். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. யூத், வாலிப பிள்ளைகள், என்ன கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எழுப்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து நீங்கள் எழும்பலாம். 7ஆம் வகுப்பு படிக்கிறவங்க 6ஆம் வகுப்பு வேண்டாம். 7, 8, 9, 10, 11, 12 மற்றும் கல்லூரிகள் படித்து முடிச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுப்பிட்டீங்களா? எழுமாமல் இருந்தால் பக்கத்தில் உங்களை எழுப்பி நிற்க சொல்லுங்கள். பாஸ்டர் யோகு பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக உங்கள் பேரை சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவார். முதல்ல சந்துரு அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரகுபோத் அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரதர் வெல்டன் அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிரதர் மோசஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரதர் இப்ராஹிம் அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் ஜெஸ்ஸி அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் நிவேதா அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் எப்சி அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் ஃபேவலின் அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் மெராக்லின் அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் ஜனனி அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் ஷைனி அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரதர் ஆமோஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டர் ரோஜருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாய்ஸ் எத்தனை பேர்? 6 பேரா? 6 பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா? 6 பேர். இங்கே கேர்ள்ஸ் சைடில் 7 பேரா 8 பேரா? 7 பேர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் பாருங்கள், ஆராதனைக்கு காலையில் 8 மணிக்கு இந்த வாலிய பிள்ளைகளெல்லாம் அனுப்பிவிடணும். அப்போ தான் நல்லா படிக்கும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும், உலகத்துக்குள்ளே போய்விடாமல் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த யூத் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை. ஆமென். வாலிபர்கள் என்ன காண்பார்கள்? தரிசனங்களை காண்பார்கள். சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வாலிபனாக தான் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் உங்களை நாங்கள் தனி கவனம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை யூத் ப்ரேயர் சனிக்கிழமை இருக்குது, ஜெபிக்கிறீங்க. 6 to 7 பெண்கள் ஜெபிக்கிறீங்க. அதே போல் உங்களை எல்லாரும் ஒருமனப்படுத்தி யூத் கேம்ப் இல்லைனா யூத் ஐக்கியம் நடத்த விரும்புகிறோம். ஹல்லேலூயா. என்ன ஐக்கியம் சொல்லுங்கள்? ஆண்கள் ஐக்கியம் நடக்குது போல், பெண்கள் ஐக்கியம் நடக்கிறது போல், சிறுவர்கள் ஐக்கியம் நடக்குது. வாலிபர் ஐக்கியம் நடக்கலை. அதனால் வாலிபர்கள் ஐக்கியம் நடைபெறும். ஹல்லேலூயா. வாலிபர்கள் ஐக்கிய பண்டிகை சீக்கிரத்தில் நடைபெறும். ஆமாம். எப்படி சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அன்பின் விருந்து வைக்கிறோமோ வைத்து, அதே போல் எல்லாருக்கும் உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். மற்ற பிள்ளைகளெல்லாம் தாய் தகப்பன் வந்து சீக்கிரமாக, தாய் தகப்பனே சரியாக வந்தால் தானே பிள்ளைகள் கரெக்டாக வரும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் செயல்படணும். யார் யாரெல்லாம் தாமதமாக வராங்களோ அவங்கள சீக்கிரமாக நீங்கள் வர வைக்கணும். அன்பாக சொல்லணும், ஃபோனில் சொல்லுங்கள், நீங்கள் நேருக்கு நேராக சொல்லுங்கள், ஊழியம் செய்யுங்க. இந்த ஐக்கியம்லாம் சும்மா கூட்டம் மட்டும் நடத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒர்க் பண்ணுங்கள். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லா ஐக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும். சிறுவர்கள் ஐக்கியத்தில் இந்த பிள்ளைகள் வந்திருக்காங்களா வரலன்னா தாய் தகப்பன்ட்ட கேட்கணும். நீங்கள் வரல, பிள்ளைகளை கெடுக்குறீங்க, குயிக்காக கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. யூத் வரலன்னா யூத் ஐக்கிய லீடர் சொல்லணும். பெண்கள் ஐக்கியத்தில் யார் வரலன்னா அவங்கள சொல்லணும். ஆண்கள் ஐக்கியத்தில் வரலன்னா அவங்கள சொல்லணும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்ல பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். சொன்னால் எதுவும் சொல்லிடுவாங்களா? சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் உங்களை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் யூத் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். நீங்கள் தான் நல்லா உருவாகி சபையில் தூண்களாக மாறணும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் கொயர் டீம் முன்பாக நின்று பாட, இந்த பக்கத்தில் யூத். ஆமாம், இந்த எழுமி நிற்கிற யூத் இந்த தம்பிமார்களே வந்து பாடினாலும் போதும். ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் குட்டி சட்டைகள் பண்ணலாம், அப்படி அல்ல. ஆனால் அவங்க தான் நாளைக்கு சிறப்பாக விசேஷமாக
கர்த்தர் அவங்கள உயர்த்தணும்னு நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாருன்னா இந்த சிஸ்டர் மகன், இந்த பிரதர் மகன் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படி நேசித்து நம்ம அவங்களெல்லாம் தோளில் தட்டி கொடுத்து படித்து அப்பான்னு நீங்கள் விசாரிக்கணும். இந்த பெரியவரெல்லாம் விசாரிக்கணும், இந்த யூத்தை விசாரிக்கணும். ஏதோ வாரான் போகிறான், வேலை பார்க்குறான், இருக்கிறான், நிற்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் குறைவு தான் நமக்கு தெரியும். நான் யாருடைய குறைவும் பார்க்கறதில்ல. ஏன்னா இயேசு அப்படி பார்க்கறதில்ல. இயேசு பார்த்தா தானே நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த யூத்துக்காக கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you. அமர்ந்து கொள்ளுங்கள். அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன், கவனிங்க. நமக்கு முழு இரவு ஜெபம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு துவங்கி காலை 4 மணிக்கு முடிவடையும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இந்த செவ்வாய்க்கிழமை இல்லை, இதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி. ஆமென். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலையில் இங்கே இராது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அது. அதனால் காலை முதல் ஆராதனையே வாக்குத்தத்த ஆராதனையாக தான் இருக்கும். 2வது ஆராதனையும் வாக்குத்தத்த ஆராதனையாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எனக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னு ஆராதனையை 10 மணிக்கு முடிக்குது. எத்தனை மணிக்கு? பாஸ்டுக்காக ஜெபிக்கணும். வாய் அடையும் ஆண்டவரே, அடைச்சி டக்குன்னு எப்படியாவது நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது மாதிரி நானும் உங்களை காலையில் 8 மணிக்கு வர வைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோத்துவை இழுத்து கொண்டு வந்த மாதிரி ஆண்டவரை இழுத்து கொண்டு வர ஆண்டவரே அப்படி ஜெபிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்கள் ஐக்கிய முகாம் இருக்குது. நம்முடைய பாளை மண்டல ஏஜி சபைகளின் ஒரு 30 சபைகள் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுவாங்க. அது இந்த வருஷம் எப்படி வச்சுருக்காங்கன்னா தம்பதியார் முகாம். என்ன முகாம்? நம்ம கல்யாணம் முடிஞ்சு புருஷன் மனைவியாக இருக்கிறவங்க அங்கே வரலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, வீட்டுக்காரர் வரல, நீங்கள் வரலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். சரி, அதனால் நீங்கள் ஆண்கள் ஆயத்தமாகுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி. செப்டம்பர் 1ஆம் தேதி என்னைக்கு வருது? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்கே 5:30 மணிக்கு இருக்கணும். எத்தனை மணிக்கு? நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சொல்லுவோம், சரியா? அங்கே 6 மணி முதல் பானாங்குளம் ஏஜி சபையில் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. பின்பு ஒரு ஆகாரம் கொடுக்கிறார்கள். போய் சாப்பிட்டுட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு வரப்போகிறோம். ஸ்டான்லி மயிலாடுதுறை பாஸ்டர் ஒருத்தர் வரார். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லின்னு ஒருத்தர் பேசுவார். ஆமாம், அவர் தான் பிரசங்கம் பண்ண வர. ரொம்ப அருமையாக பேசுவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறோம். ஆமென். God bless you. சரி, தேவ செய்தியை கேட்க போகிறோம். மற்ற கூட்டங்கள் எப்பொழுதும் போல நடைபெறும். சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் 11 to 1:30. அதுக்கு 1000 ரூபாய். பிறந்த நாள், திருமண நாள் எல்லா நாளும் வருது. ஆனால் அங்கே 1000 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அல்லேலூயா. ஆமென். ஒரு 30 பேருக்கு சாப்பாடு கொடுத்து மனசார உங்களை ஆசீர்வதிப்போம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அதனால் இப்போ 4 வாரமாக சபையின் சார்பாக தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யாரும் கொடுக்கல. அதனால் நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொருத்தனை காணிக்க கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நம்ம பொருத்தனை என்ன நேம்சம், என்னது நேம்ச காணிக்க கொடுக்கலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்படிலாம் சொன்னால் தான் புரியுது உங்களுக்கு. அதனால் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் அதை செய்யலாம். இப்படி நடந்ததுன்னா நான் இதை செய்வேன் ஆண்டவரே. என்ன செய்வேன்? பாஸ்டிங் பிரேயருக்கு ஆகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமாம், ஆமென். சிக்கன் போடணும்னா 2000 ரூபா கொடுக்கணும். பிரியாணி போடணும்னா 3000 ரூபா கொடுக்கணும். சாம்பார் சைவ சாப்பாடுன்னா 1000 ரூபா போதும். 40 பேர் குறையாமல் சாப்பிடுகிறார்கள். அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாஸ்டர் குடும்பம் சாப்பிடுது. பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்கள் வீட்டில் கூப்பிட நினச்சிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துடலாம். எல்லாரும் சேர்ந்து நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, இப்படி சொல்லிட்டு போனால் நேரம் போயிடும். அதனால் புரிஞ்சுக்கிடுங்க.
பெண்கள் ஐக்கியம் எப்பொழுதும் போல 6:30 to 7:30 செவ்வாய்க்கிழமை தோறும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி 7 to 8. வெள்ளிக்கிழமை சங்கிலி ஜெபம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஆண்கள் ஐக்கியம் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. ஆண்கள் ஐக்கியம் லீடர்ஸ் லத்திர பிரதர், துறை பிரதர், பொண்டாஜி பிரதர் சூப்பராக அருமையாக நடத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்குமா? ஆமென். தோத்திரம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தோத்திரம் தோத்திரம். பெண்கள் ஐக்கியத்தை விட நல்லா நடத்திட்டாங்க. அடுத்து பெண்கள் ஐக்கியம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். முதல்ல என்னன்னா, நம்மை சூழ்ந்து இருக்கிற காரியங்கள் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, என்னை சூழ்ந்த காரியங்கள். ஒவ்வொருவரையும் அநேக காரியங்கள் சூழ்ந்து கொள்கிறது. அநேக காரியங்கள் சூழ்ந்து கொள்கிறது. நான் வருஷப்படுத்துகிறேன். முதல்ல நீங்க உங்க மைண்ட்ல நீங்க பதிய வச்சிட்டீங்கன்னா போதும். உங்க இருதயத்துல பதிய வச்சுட்டா போதும். உங்க உணர்வுகளுக்குள்ள அதை கொண்டு வந்துட்டா போதும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஆகையால் இந்த வார்த்தை வேலை செய்யும், கிரியை செய்யும். செய்வனை வச்சு பில்லி சுனியை வச்சு ஏவுதல் அனுப்பி வேலை செய்யறதை விட தேவ வார்த்தை உண்மையாய் வேலை செய்யும். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? தோத்திரம். சரி, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. போதும். என்ன சூழ்ந்து கொள்கிறது? சாவுக்கு ஏதுவான விஷயம் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைமைகள் சூழ்ந்து கொண்டே இருந்தது. இயேசு மரித்தார். யோனாவுக்கு மரண அலைகள் சூழ்ந்து கொண்டே இருந்தது. கடல்ல தூக்கி போட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மரண அலைகள் நமக்கு எப்பொழுதுமே சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இருப்போமா மரிப்போமா, என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி மரண அலைகள் சூழ்ந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஏனென்றால் இயேசு மரணத்தை ஜெயித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. நம்மளை அழிக்கிறதுக்கு நிறைய சக்திகள் வரலாம். அதெல்லாம் நம்ம சூழ்ந்து நீங்க அனுதின வாழ்க்கையில் இதை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒன்று தானா தன்னை அழிக்கிறது மரணத்துக்கு, இன்னொன்று எதிரி சத்ரு வந்து நம்மளை அழிக்க நினைக்கிறது, இன்னொன்று இயற்கையா எப்பொழுதும் போல மரணம் அடைகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. மூணுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று தீர்க்காயுசா மறிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது எதிரி நம்ம தாக்கிடப்படாது. அப்செட் ஆகி நம்மளை அழிக்கிற இடத்துக்கு போய் நம்ம கூனி குறுகி வியாதி பிரச்சனை கவலன் பட்டு, சில ஆட்கள் ரொம்ப கவலை பிரச்சனை அட்டாக் வந்துடும். அதனால நீங்க எல்லாருமே கவலைப்படப்படாது. அப்படி மரண அலைகள் வரப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே நம்ம அழிச்சுக்கிடுறது. என்ன வாழ்க்கை, என்ன எதுக்கு நம்ம உயிர் வாழணும், இப்படிலாம் பிரச்சனை இருக்க. ஆமாம், எப்படி பிரச்சனை இருந்தால் நமக்கு என்ன? நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ட்ரெஸ் பண்ணுங்க, குளிங்க, தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, என்னை போல் ஆகுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். அதனால நீங்க எல்லாருமே பவுல் சொன்ன மாதிரி என்னை போல் ஆகுங்கள் சொன்ன மாதிரி, நான் அனுதினமும் சாகிறேங்க பவுல். அனுதினமும் சாகிறேன். ஆனா அவர் சொன்னது என்னன்னா, என்னை போல் ஆகுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அப்படித்தான் நீங்க அப்படி இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவைகளும் உங்களை மேற்கொள்ளாது. சரி, 2வது 6ஆம் வசனம் வாசிங்க. 22:6. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டு. இது என்னன்னா கட்டு, மரணக்கட்டு, பாவக்கட்டு, சாபக்கட்டு, ரோகக்கட்டு, உலகக்கட்டு, பாரம்பரிய கட்டு, இந்த கட்டு அந்த கட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுகளை பிசாசு வச்சு கட்டிடுவான் ஒரே கட்டா. சொல்லுங்க அல்லேலூயா. கட்டுகளை அவிழ்க்கணும். என்ன செய்யணும்? அவர் சொன்னாரு,
பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, யார் கட்டணுமோ அவனை விட அதிக ஒரு பலமுள்ள ஒரு பலவானை வச்சு கட்டணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை விட ஒரு அதிக பிசாசு ஒரு பலவான். ஆனா அவனை விட அதிக பலவான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து வச்சு அவனை கட்டுகிறேன்னு சொல்லி உங்களுக்கு எந்த கட்டு வந்தாலும் அந்த கட்டை கட்ட முடியும், அவிழ்க்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். நான் சொல்றதை சொல்லிடுறேன். நீங்க இந்த காதில் வைங்க, அந்த காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது. செயல்படுத்துங்க லைஃப்ல, அப்பதான் ஜெயிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கட்டணும். பிசாசை கட்டி ஜெபிக்கணும். அடுத்து கட்ட அவிழ்க்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு கட்டு மாதிரி தெரியுது அப்படின்னா கட்ட அவிழ்க்கிற ஆண்டவரே இந்த விஷயத்துல அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அது கட்ட அவிழ்க்கப்படும். நான் ஒரு தடவை பிசாசுக்கு ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன்ட்டேன். இந்த கட்டுக்குரிய வல்லமை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. கையை எப்படி வச்சுட்டு இந்த பிசாசு அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒரு மனுஷன் என்கிட்ட கடைசியில், ஏசப்பா என்னை கட்டிட்ட, என் கெட்ட அவுத்து விடு, கெட்ட அவுத்து விடுங்க. நான் எங்கப்பா கட்டினேன்? நீ கையை எடுக்க முடியாதுப்பா, கட்டிட்டப்பா, அவுத்துருப்பா. உன்னை கட்டவழ்கிறேன் இயேசுவினாம கை எடுத்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த கட்டுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது சில காரியங்கள்லாம் உங்க கண்ணில் ஆண்டவர் காட்ட மாட்டார். இப்போ உங்க கண்ணில் இப்படி காட்டிட்டாருன்னு வைங்களேன், கட்டுகிறேன், உடனே கட்டியாச்சு. உடனே வீட்டில் போய் எல்லாத்தையும் கட்டிடுவீங்க. நீங்க புருஷனை கட்டுதேன், பிள்ளைய கட்டுதேன், எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை கட்டி போடுறேன். அப்போ அவன் கட்டில தான் கிடப்பான். அதனால தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வச்சிருப்பாரு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நான் எனக்கு இப்படி தெரிஞ்சது பார்த்தீங்களா, உடனே நான் அப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பிறகு திடீர்னு கட்டு யாருக்கும் வரமாட்டேங்கி. என்னன்னு பார்த்தா ஆண்டவர் மறைச்சிட்டார். நீ உனக்கு ஒரு இதை காட்டினோம்னா நீ ஓயாமல் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, கட்டுகிறேன் கட்டுகிறேன்னு. சொல்லுங்க அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாமல் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால பாதாள கட்டு எந்த கட்டு வந்தாலும் எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்க்கவும் கட்டவும் நமக்கு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். பெரிய பலவான் இயேசு, அவனை வச்சு கட்டுங்க உங்களை சூழ்ந்திருக்கிற கட்டுகள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 30-31. சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா. ஆதலால் இரக்கங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாய் இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து அப்பொழுது அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். நல்லா கவனிங்க. ராஜா மாறு வேஷத்துல போறான். இஸ்ரவேல் ராஜா ஆகாப், இவன் யூத ராஜா யோசபாத். இந்த யோசபாத் ஆகாப் மாதிரி போறான். உடனே எதிரி, சீரிய எதிரி சொல்றான், ராஜாவை மட்டும் காலி பண்ணு. உடனே எல்லாரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. உடனே இவனுக்கு புரிஞ்சிட்டு, எல்லாம் பார்த்தா சுத்தி ராணுவம் சூழ்ந்திருக்கு. உடனே இவன் கத்திட்டான், கர்த்தாவே கூக்குரலிட்டு என்னை காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்து இவ்வளவு வேறையும் துரத்தி விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல இதே மாதிரி யுத்த வீரர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். யுத்தம் போல தெரியும், சில நேரம் பெரிய ஃபைட் மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் கூக்குரல் இடணும். அதனால நாங்கள் கிடந்து கத்துறது, கூக்குரல் இடணும். சும்மா 10 பிரச்சனை இருக்கும், அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னது நடக்குங்க? ஒன்றுமே நடக்காது. எங்களுக்கெல்லாம் அப்படி தான். சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டுனா கத்த தான் செய்வேன். கத்துறதுனால தான் குடும்பம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், விசுவாசிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் கத்துறேன் உங்களுக்காக. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் கத்துறேன். நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? கத்துட்டு தான். ஆண்டவரே அப்பா இந்த குடும்பத்துக்கு இதை சரி பண்ணும், அதை சரி பண்ணும். சாபம் போட மாட்டோம், ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் எங்களை கத்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போது
கர்த்தர் சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. கூக்குரல், கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்கிறவர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். யோசபாத் ராஜாவின் கூக்குரலை கேட்டார். கர்த்தர் அவனை விலக்கி காத்தார். நான் என்ன சொல்றேன், ப்ராப்ளம் இருக்கா, ஆண்டவர்கிட்ட கத்துங்க. இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு வைங்க, டாக்டர் ஒரு ஊசி எடுப்பார். ஊசி எடுக்கும்போது என்ன தோணும், பாவி குத்தி தொலைக்க போறாரா கையில் அப்படின்னு சில ஆட்கள் ஊசியை கண்டாலே ஒன்றும் இல்லைன்ட்டு ஒரு அமுக்கு என்ன பிறகு அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ஊசி போட்டோடனே மெதுவாக தான் தேய்க்கணும். சிலர் அழுத்தி தேய்ச்சி புடச்சி வீங்கிரும். ஊசி போட்டால் எப்படி தேய்க்கணும், மெதுவாக நைஸாக தேய்க்கணும், சரியாயிடும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. வலிக்குதுன்னு அப்போ அப்பா அம்மா. சில ஆட்களுக்கு ஊசியே வேண்டாம், மாத்திரையே தாங்கம்பாங்க. சிலர் மாத்திரையை சாப்பிடுங்கன்னா அப்படி வாயில் ஆடி படும், அங்கே போயிடும், தண்ணி குடிச்சிடும். சில பிள்ளைகள் ஏமாத்திரும். சில பெரிய ஆட்களே அப்படித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பெல்லாம் சத்தம் வரும், அதே மாதிரி வலிக்கும். அநேக பிரச்சனைகளை நமக்கு வலி இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் கூக்குரல் எடுங்க. ஹல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சூழ்ந்திருக்கையில் யுத்தம் போன்ற பிரச்சனைகள். ஆமென். சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகையினருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்க, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞ்சிருக்கும். நம்முடைய ஜீவனை அழிக்கணும் நினைக்கிற பகைஞ்சர்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்தோடைய செட்டைகளின் கீழ் வைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பிராண பகைஞ்சர்கள் சூழ்ந்திருப்பார்கள். இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் நல்லால் மாதிரி தெரியும், பிராணனே அழியணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஆத்மா ஆவியில் சாவணும். ஏன் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், என்ன சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரெல்லாம் பேசும். பக்கத்து வீட்டில் நல்லா சும்மா இருக்கீங்களா அப்படிமா. நீ எப்போ சாவன்னு நினைப்பான். பகையாளி, படுவாவியாக இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மெல்லாம் எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களே சொந்தக்காரங்களே சபையார நினைக்கும்னு நினச்சிக்கிடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிராண பகைஞ்சர். சில ஆட்கள் பகையை அப்படி யானை தேங்காயை வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேங்காயை வச்ச கதை தெரியுமா? தெரியும். ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான், யானையை பார்த்துக்கிட்டே நின்றுருக்கான். சிரட்டை எடுத்து சுண்ணாம்பை நல்லா தடவி எது கொடுத்துட்டான், யானை கொடுத்துட்டான். யானை வாயில் போட்டு தேங்கான்னு சாப்பிட்டா சுண்ணாம்பு பொத்து போச்சு. அல்லேலூயா. இந்த யானை அந்த சிரட்டையை பத்திரமா வச்சுக்கிட்டு அடி ஊருக்குள்ளே காசு வாங்குறதுக்கு போகும்ல, அடி யானை பாகன் கூடும்போது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழித்து பார்த்தா அவனை பார்த்துட்டு யானை சிரட்டையை தூக்கி அவனுக்கு நேராக போட்டுட்டு அவனை உரையாற ஆள் காலி. யானை சிரட்டையை வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம சுண்ணாம்பை தடவை யாருக்காவது கொடுத்துருப்போம். அல்லேலூயா. சுண்ணாம்பு தடவக்கூடாது. ஆமென். நல்லா ஜெபிக்கணும். யாரையும் பகையாளியாக நினைக்கப்படாது. பிராணன் அழியட்டும் நினைக்கப்படாது. உங்களை யார் நினைச்சாலும் கர்த்தர் கூட இருந்து செட்டைகளால் மூடி காப்பார். அல்லேலூயா. பிராண பகைஞர்களுக்கு சூழ்ந்திருக்கிறான் பாருங்க. நம்ம சூழ்ந்திருக்கிற காரியங்களெல்லாம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 109:3. 109:3 சீக்கிரம். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு. பகை உண்டாக்கும் வார்த்தை. அவன் பிராணனை போட்டு நினைக்கான், இவன் பகை உண்டாக்கும் வார்த்தை. உன்னை வம்புக்கு இழுத்து உன்னை சண்டைக்கு இழுத்துருவான். சில ஆள்லாம் அப்படி தான். சில அக்காமார் அப்படி இருப்பாங்க. வந்துட்டா போதும், வந்துட்டாலே நினச்சிருவாங்க பிரச்சனையை இழுத்து விட்டுருவா. ஆமாம், அவளுக்கு பேரே அப்படி இருக்கும் சில ஆளுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் கலக விட்டார்.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்கள்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பகை இழுத்து விடுற ஆட்கள் ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லி பகையை இழுத்துருவாங்க. கவனிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அதே போல சங்கீதம் 31:13 வாசிங்க. 31:13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஏன்னா அவதூறு பேசுறாங்க. நிறைய பேர் உங்களை பத்தி என்னை பத்தி அவதூறா பேசுவாங்க. என்னமோ சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவதூறு பேசுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாறுமாறா பேசுறது, தூசிக்கிறது, அப்படிலாம் செய்யலாம். நமக்கு தெரியாது. ஆனால் சில விஷயம் தெரிஞ்சா நீங்கள் அந்த ஆளை பகைப்பீங்க. அவதூறு ஆதலால் நமக்கு திகில், பயம் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறாங்களே, பயம். பயப்படக்கூடாது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பயம் தேவையில்லை. பயம் பிசாசுக்குரியது. பயப்படாதே. ஆமென். விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்த கர்த்தர் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர் இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள். சில விஷயத்தை கண்டு பயப்படாதீங்க. பயம் வந்தது போல இருக்கும், ஆனால் பயப்படப்படாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு வீட்டிலேயே இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போக மாட்டாங்க. போனால் யாராவது ஒருத்தர் கூட போகணும். பாஸ்டர் உங்கள் வீட்டில் யாரும் அப்படி இருக்காங்களா? இங்கே அப்படி கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில வாலிப பிள்ளைகள் அப்படித்தான், பையங்க அப்படித்தான், பெரிய ஆட்கள் அப்படித்தான். சில ஆண்கள் அப்படி இருப்பாங்க, சிலர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆமாம். அல்லேலூயா. பயம் சின்னதுக்கும் பயப்படக்கூடாது. சில சின்ன எலியை கண்டாலே பயமாக இருக்கும். சில ஆள் புளியை கண்டாலும் பயப்படாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. பயம் வேண்டாம். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 40:12 வாசிங்க. 40:12. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. தீமைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், தீங்கு என்னை சூழ்ந்து கொண்டது. அப்போ நமக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத தீங்குகள் நம்ம சுத்தி இருக்கலாம். ஆனால் எத்தனை தீங்குகள் இருந்தாலும் தீமைகளை நன்மையால் வெல்லு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு தீமை இருந்தாலும் எப்படி வெல்லணும்? நன்மையால் வெல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் என்னை தீமை நின்று. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். தீமை வரும்போது ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஜெபிக்க சொல்றாரு. சோதனை சோதனை சோதனை, ஜெபம் பண்ணினியா? ஜெபம் பண்ணட்டா வேதனை வேதனை. அல்லேலூயா. சோதனை காலத்திலேயா ஜெபிக்கணும். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஆமோஸ் 3:11. ஆமோஸ் 3:11. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனங்களை கேளுங்கள். ஆமோஸ் 3:11 தானா? ஆகையால் சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு
உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். பாருங்க, சத்துரு வந்து சூழ்ந்து கொள்கையில் நம்ம பலனற்று போயிடுவோம். ஹல்லேலூயா. சில நேரம் தள்ளாடிடுவோம். எதிரி இப்படி சூழ்ந்துட்டானே, இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்துட்டேன்னா நம்ம பலவீனமாக ஆயிடுவோம். அப்படிலாம் நான் நிறைய நேரம் ஆயிருக்கிறேன். பலனற்று போயிடுவோம். ஆனால் பலனற்று போகிற வேளையில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைவீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் வந்து நம்மளை பலப்படுத்துவார். அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஏதாவது ஒரு பாட்டு அந்த நேரம் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தர்ற பாட்டாக இருக்கணும். பழைய பாட்டாக இருக்கலாம், புது பாட்டாக இருக்கலாம். அல்லேலூயா. அந்த பாட்டை அப்படியே சும்மாடி படித்தோம்னா அதில் இருக்கிற மாதிரி ஒரு இனிமை சோகம் எதுலேயுமே கிடையாது. இதெல்லாம் அனுச்சரிக்கலா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே யோசிக்கணும். நீ காலையில் அப்படியே இந்த செய்தியை பார்த்து ஒரு பாட்டை கர்த்தர் கொடுத்தார். இருள் சூழ்ந்த லோகத்தில் இருள் சூழ்ந்த லோகத்தில் தூங்காமல் கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, காணங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. என்ன சூழ்ந்தா என்ன, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓசியா 11:12 வாசிங்க. ஓசியா 11:12. எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேலர் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யினால வஞ்சகத்தினால என்ன செஞ்சாங்க? பொய் பேசுற ஆளா சூழ்ந்துருவான் நம்மள. பிராடுக்காரன். ஆமா, சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பிராடு மணின்னு பேர் இருக்கும். அவன் பேரே எப்படி இருக்கும்? பிராடு மணி. இது பெரிய புகழ் பாருங்க அவனுக்கு. ஏன்னா அவனை மாதிரி என்ன சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருவர் உண்டு. அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர் ஒய்ஃப் டீச்சர். அப்போது என்ன பாஸ்டர், பிரதரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். முந்தின நாள் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை காலையிலே நான் கேட்குறேன், அவர் வந்துட்டார். 2 நாளாக உங்களை பார்க்க முடியலையே. இல்லை 2 நாள் சென்னைக்கு போயிட்டேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா அங்கேருந்து வந்துச்சு, பாஸ்டர் இவைய பொய் சொல்லுதாவ. என்னன்னு கேட்டேன். அவர் மெட்ராஸுக்கும் போகல, ஒரு மண்ணுக்கும் போகல, இங்கே தான் 2 நாள் கிடந்தார். இப்போ பாருங்க வந்து எவ்வளோ பொய். அவர் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே உண்மை பேசுகிறாள் மாதிரி, பாஸ்டர் இவா இப்படித்தான் பேசுவா. இவர் சொல்றது அதை விட உண்மையா தெரியுது. இவா இப்படித்தான் பேசுவா. தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டேன், சரியான பிராட் அப்படின்னு. அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிடணும். பொய்யை உண்மையா சொல்லிடுவாங்க சில ஆள். அப்படியே சொல்லிடுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நேருக்கு நேராக பார்த்தவங்க கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சொல்லிடுவாங்க. பொய் வஞ்சகக்காரர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். சத்ருவின் ஆவியினால் நிரப்பப்பட்டு பொய் பேசுகிற ஆட்கள் வருவார்கள். ஆனால் நாம் கண்டு கொள்ள வேண்டும், சத்தியம் பேசுகிற ஆள் உங்களை சூழ்ந்து கொள்ளணும்.
அல்லேலூயா. சத்தியம் வசனத்தை பேசுகிறாள், உண்மையை பேசுகிறாள், உங்களை சூழ்ந்து கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒளிவு மரம் இல்லாமல் பேசுகிறாளாக இருக்கணும். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. இதெல்லாம் தீமைக்குரிய காரியங்கள். இப்படி பாருங்க, சத்துரு, சுழு, பிராண பகஞ்சன், சத்துரு, பயம், இப்படி பல காரியங்கள் நம்ம சூழ்ந்து கொள்கிறது. அப்போ நல்ல காரியங்களும் நம்மளை சூழ்ந்துருக்கும், அதையும் நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் சங்கீதம் 5:12 வாசித்தோம், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீதிமான் யாரு? யார் நீதிமான்? எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் நீதிமான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருமே நல்லவர்கள் என்றும் வல்லவர்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் தேவன் ரட்சியாமல் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அன்பு கூர்ந்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் பாவியாக உங்களை என்னையும் இயேசு ரட்சித்தார், நீதிமானாய் மாற்றினார். அல்லேலூயா. நீதிமானா மாற்றிட்டு நீ நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுன்னு சொல்றார். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நல்லா 1 மணி நேரம் ஜெபிக்கணும். பரிசுத்த வாழ்க்கை ஜெபம் பண்ணா தான் வரும், ஜெபிக்கலன்னா வராது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்கள்லாம் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அப்போ கவனிங்க, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன விதிக்கிறார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க மாட்டாரா? இப்போ சபைக்கு வர்ற ஆட்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அதுதான் நம்ம நோக்கம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை நம்பணும், ஆனால் புத்திமான்களாக இருக்கணும், சக்திமான்களாக இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? புத்திமான்களாக இருக்கணும். கற்பாறையில் கட்டினவன் புத்தி உள்ளவன். அல்லேலூயா. மண்ணில் கட்டினவன் அவனுக்கும் புத்தி இருந்துச்சு, கட்டினான். மழை சொரிந்தது, எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? கரைஞ்சி போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் அஸ்திவாரம் கிறிஸ்து மேல் கட்டப்பட வேண்டும். நீங்கள் தங்கத்தை வச்சு கட்டுறீங்களா, கல்லா, மண்ணா, வைரமா, புல்லா, வைக்கோலா தெரியும். எப்போ தெரியும்னா, அது மேல் அக்கினி கர்த்தர் போடும் பொழுது எது பொசுங்குது, எது நிற்கின்னு தெரியும். தங்கம் உருகுனாலும் தங்கம் தான், தங்கம் தங்கம் தான். தங்கமே சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், தங்கமே அப்படிம்பாரு. அடுத்து பாருங்க, வைரமே, ஏன்னா அக்கினி சோதனையில் நிக்கி. புல்லு புஷ், வைக்கோல் புஷ், மரம் புஷ். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கற்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எதை சம்பாதிக்கிறோம் இல்லையா, எதை சம்பாதி. உன் தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்யாத. சில ஆட்கள் தகப்பனா அவன் கிடக்கான், அவனுக்கு என்ன தெரியும்? தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, இல்லைன்னா ஆயுள் காலம் காலி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தாயில் சிறந்தொரு தந்தை சொல்மிக்க அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்கள் தாய் ரொம்ப சிறப்பானவள். நீங்கள் உலகம் முழுசும் நீங்கள் மட்டன் பிரியாணி இல்லை வேணுங்கிறத எவ்வளவு சாப்பிடுங்க, ஆனால் தாய்கிட்ட போய் ஒரு உருண்டை சோறு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஆமென். அந்த தாய்க்கு இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும், நமக்கு அதுக்கு மேலே சந்தோஷம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நானும் இப்பவும் அப்படி தான், எங்கள் அம்மாட்ட போய் 2 உருண்டை வாங்கி சாப்பிட்ருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தாய் உள்ளம் கொண்டவங்க இருக்காங்க. ஆமாம், நான் ஒரு தடவை காரில் போயிருக்கும்போது ஆக்சிடென்ட் நிறைய நேரம் ஆயிருக்கு. ஒரு பள்ளத்தில் கொண்டு கரப்பா மூச்சு கவுத்துற மாதிரி கவுத்திட்டான். தலைகளை கிடக்கு, டீசல் வடிஞ்சு மேலே வடியுது. 2-3 பேர் உள்ளே இருந்தோம்னா டக்குன்னு மேலே ஏறி போயிட்டான். அங்கே போயிட்டு, பாஸ்டர் நீங்கள் வாங்க பாஸ்டர்,
வாங்க பாஸ்டர். இங்கே எனக்கு தீ எதுவும் பிடிச்சிருமோ பயமாக இருக்குது. அப்படி யோசித்தேன். தோத்திரம். ஒரு சில இடத்துல அப்படி லேசாக அடி. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். இதை நம்ம டெய்சிசஸ் அம்மா அன்னத்தாய் அம்மா கேட்டாங்க. வேகமாக வந்துட்டாங்க வீட்டுக்கு. வெளியே அப்போ தான் அடிபட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். பாஸ்டர் பாஸ்டர் என்னாச்சு பாஸ்டர்? உடம்பெல்லாம் கை வச்சு தாய் உள்ளம் கொண்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காருண்யம் என்றால் என்ன தெரியுமா? காருண்யம் உங்களை பெரியவன் ஆக்கும். நீங்கள் நீதிமான அறந்து ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. சின்ன ஆள் கிடையாது. சின்னவனை கர்த்தர் என்னாக்குவாராம்? பலத்த ஜாதியாக்குவார். அதான் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்னவனை சின்ன சாதியா அல்ல, பலத்த ஜாதியாய் மாற்றுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் அப்படி. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் பிரபுக்கள் வரிசையில் உட்கார வைக்கிற கர்த்தர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய காருண்யம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 142:7. சங்கீதம் 32:7. உமது நாமத்தை சங்கீதம் 139:3 வாசிங்க. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது, எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். யாரை சூழ்ந்து கொள்வார்கள்? நீதிமான்கள். 10 விசுவாசி சூழ்ந்து கொள்வாங்க. சில வீட்டில் நல்ல காரியம், கல்யாணம், வீடு பால் காய்ப்பு நடக்கும்போது விசுவாசியை கூட மாட்டாங்க. எங்கள் சொந்தக்காரெல்லாம் வரட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் வரட்டும், வேலை செய்கிற இடத்துல வரட்டும், விசுவாசியா நீங்கள் மட்டும் வாங்க பாஸ்டர், நீங்கள் சொன்னபடி தான் நான் வருவேன். நீங்கள் கர்த்தர் தயவு செய்தால் நீதிமான்கள் உங்கள் வீட்டை நிரப்புவார்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உலகத்தில் இருக்கிற சொந்தக்காரன் சொக்காரன் யாரை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, 50 விசுவாசியை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உன் ஃபங்க்ஷனை நடத்திட்டா உன் வீடு உன் குடும்பம் நன்மையாக இருக்கும். நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். எப்போ தெரியுமா? தயவு செய்யும் பொழுது. ஹல்லேலூயா. யார் தயை? கர்த்தர் தயை செய்யும் பொழுது. யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆமாம், அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு நீர் தயை செய்தீர். ஆதியாகமம் 32:10 வாசிங்க சீக்கிரமா. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா தயவு. ஹல்லேலூயா. இவனுக்கு தயவு வந்த உடனே இவனை கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கிட்டார், ஜனம் பெருத்தவன் ஆக்கிட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தயை இருந்தா நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். இல்லைன்னா பாவியும் துன்மார்க்கணும், சன்மார்க்கணும், முரட்டாட்டம் உள்ளவனும், கெட்ட வார்த்தை பேசுறவனும் உன்னை சூழ்ந்திருப்பான். நீ யாருன்னு உங்களை கண்டுகொள்ளணும்னா உங்களுடைய சூழ்ந்திருக்கிற ஆளை வச்சு நீங்கள் யாருன்னு பார்த்துக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நீதிமான்கள் கர்த்தர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள். வாசிக்கலாம் அடுத்து. சங்கீதம் 139:3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் படுத்தாலும் நீர் சூழ்ந்து. எவ்வளவு சூப்பர் பாருங்க. அல்லேலூயா. நீ போர்வையை போத்தி தூங்கினாலும் கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வாக் பண்ணி நடந்து போனாலும் யார் கூட வாரா? தூதனா? தூதன் இல்லை, தூதன் திடீர்னு விட்டுட்டு போயிடுவான். கர்த்தர் வாராரு. சொல்லுங்க அல்லேலூயா. உன்மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் வல பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். இப்படி நிறைய சொல்றார். அவர் நடந்தாலும் படுத்தாலும் எல்லா வேலைகளிலும் அவர் கூட இருக்கிறார். அதான் தாவீது அனுபவம். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் யார் இருப்பா? தேவன் இருப்பாரா. நரகத்தில் போய் படுத்தாலும் அங்கே இருப்பாங்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்குன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு அங்கே வந்துடுவார்.
சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 32:7 வாசிட்டீங்களா? 7 வாசிங்க, 7ம் 10ம் வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்க, இக்கட்டுக்கு என்ன விலக்கி காத்து இரட்சணிய பாடல். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப வரும் இக்கட்டுகள்லாம்? இக்கட்டு நாளில் கர்த்தர் உனக்கு அரணான கோட்டை. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியமா பார்க்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது, அல்லேலூயா. அப்ப என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? பாட்டு வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஒருத்தன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் வரும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்போ இக்கட்டுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். அப்பந்தான் எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. உடனே வாங்க. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னை கை தட்டுங்க, நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆராதனை ரட்சணிய பாடல் வந்துட்டு வைங்க. ஆராதனையில் ரட்சணிய பாடல் அடி பாடிட்டே சில நேரம் அப்படித்தான் அடி போயிடும். நேரம் போதே தெரியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடி போயிடும். அப்படிலாம் இருந்து நீங்க ஆராதிச்சு பழகணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆமென், ஆமென். அடி ஒரு பாட்டை படிக்கும்போது அதுக்கு அடுத்த பாட்டு ஞாபகம் வரும். ரட்சணிய பாடல். இக்கட்டுகளெல்லாம் கர்த்தர் அகற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இக்கட்டு மட்டுமா? உங்க இக்கட்டை அகற்றுறதை நான் கேள்விப்பட்டாலும் எனக்கு பாட்டு வரும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அடியே ரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்ன சூழ்ந்து கொள்ளும்? கிருபை யாருக்கு கிடைக்கிறது? ஆமா, ஜெபம் பண்ணும் பொழுது உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. அந்த வராத ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கர்த்தர் சொல்லுவாரு, உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். சரி, உதாரணம் என்னைய வச்சு சொல்றேன். கண் தெரியல, அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே கண்ணை திறந்துடும். நான் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, இனி நேசிக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் கண்ணை திறந்துடட்டும் அப்படின்னு. பாஸ்டர் ஜீவானந்தம் இன்டர்நேஷனல் எவாஞ்சலிஸ்ட், அவர் ஒரு தடவை என்னை பார்த்தார். வந்தோடனே பக்கத்தில் இன்னொரு பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் உங்களுக்கு கண்ணு திறக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிடுதேன். உடனே இவர் டக்குன்னு என் தலையில் கை வச்சிட்டார். மகிழ்ச்சி, என் பத்திரிகையும் மகிழ்ச்சி தான், உங்கள் பேரும் மகிழ்ச்சி தான், இயேசுவி நாமத்தில் கண்ணு திறக்க வேண்டாம் அப்படின்ட்டார். என்னன்னு கேட்டேன். உலகத்தில் அவ்வளோ அநியாயம் இருக்கியா, இப்படி இருக்குது ரொம்ப நல்லதுன்ட்டார். ஆமென். இப்போ அதை கேட்கும் போது யோசிச்சு பார்த்தேன், நமக்கு எதுக்கு இந்த உலகத்தை போட்டு பார்த்துட்டு கிடப்பானே. சொல்லுங்க அல்லேலூயா,
ஆமென். அல்லேலூயா. இதில் வேற சில ஆள் உமக்கு கண்ணு நல்லா தெரியுது நடிக்கிற அப்படிங்க. ஆமாம், நான் என்ன செய்தேன்னா நடிக்கேன். ஏன் நடிக்கேன்னு சொல்கிறேன் தெரியுமா? கண்ணு தெரிஞ்ச மாதிரி எல்லா காரியத்தையும் செய்கிறேன். ஏன் செய்கிறேன் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். அவர் சொன்னார், பலவீனங்களின் பலன் ஜெபத்துக்கு பதில் வராது, கண்ணு திறக்காதுப்போ. ஆனால் கண்ணு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நடக்கத்தக்க என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் கிருபை என்னை நடத்துகிறது. நல்லா கை தட்டுங்களேன். என்னைய நடத்துகிற கிருபை உங்களை நடத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கிருபை கிருபை கிருபை, அதான் கிருபை. கிருபைன்னா என்னன்னா, சில காரியம் நிறைவேறாம இருக்கும். பணமே இல்லாம காரியம் நடக்கும், கிருபை. பலமே இல்லாம ஜெயிச்சிருவீங்க, கிருபை. ஜெபத்துக்கு பதிலே வராம கரெக்டா போய்கிட்டு இருக்கோம், கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. பாவியா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டோம், கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கிருபை இருந்தா போதும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, எரேமியா 31:22. குயிக். 31:22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். கர்த்தர் ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். புருஷனை சூழ்ந்து கொள்வார். யாரை சூழ்ந்து கொள்வார்? ஸ்திரியானவள் யாரை சூழ்ந்து கொள்வாள்? புருஷனை சூழ்ந்து கொள்வாள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மனைவிகள்லாம் யாரை சூழ்ந்து கொள்ளணும்? ஆமாம், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஆமென். பெரிய கிருபை அது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் உனக்கு ஒலிவு மர கண்டுகள் எப்படி சூழ்ந்திருப்பார்களோ? ஒலிவு மர கண்டுகளை போல சூழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒரு சூழல் குடும்பத்தில் நல்ல சூழல் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமாம், அந்த பெண் பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா? 5 பிள்ளைகள் இருக்குல்ல நமக்கு. இதே மாதிரி 5 பிள்ளைகள் மட்டும் இல்லை, சுவாசிகள் பிள்ளைகளும் தேவ பிள்ளைகள் தான். இப்போ இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க சில நேரம், பாஸ்டர் நாங்கள் வர்றோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இப்போ இந்த வீட்டில் அந்த பெண் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, எப்பா நாங்கள் அடுத்த மாதம் வரேன். நீ எதுக்கு வாரியன்னு கேட்டேன். ஏன் வாரிய? துட்டை காலி பண்ணதுக்கு எனக்கு 10 நாள் இருந்து 10-15,000 காலியாக போகுது. இதை கொண்டா அதை கொண்டாங்கள்வே வராது என்ன? இல்லைப்பா, நாங்கள் வந்து உங்களை சுற்றி உட்காந்து சாப்பிட்டாதான் இங்கே நல்லா வாழ்வோம், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா. இதுக்கு என்ன சொல்ல? வரும்போது காணிக்கையோட வாத்தாயின்னு சும்மா இப்போ அதனால் இந்த பிள்ளைகள் வந்து எனக்கு காணிக்கை கொடுக்கும். போன தடவை ஒரு மகன் 10,000 ரூபா காணிக்கை கொடுத்தான். 10,000 ரூபா ட்ரெஸ்ஸு, பாஸ்டமாக்கு ட்ரெஸ்ஸு. என்ன? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருத்தி காணிக்கை கொடுத்த, எப்பா கொஞ்சம் தான் இருக்குப்பா, நாங்கள் கஷ்டப்படுதோம்ப்பா, ரொம்ப பணம் கிடையாதுப்பா, அவாட்ட மாதிரி இல்லைப்பாங்க உடனே. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. டேவிட் ஜவுளி கடை வச்சுருக்கேன், அங்கே போய் இருக்குதுலாம் பிறக்கி தீர்த்துருந்தாள் 10,000-15,000. ஆமாம், நான் சொன்னேன் நீ கடையை சீக்கிரமாக என்ன செய். சொல்லுங்க அல்லேலூயா. இவனுக்கு கடையை திறக்கிறது இல்லை சில நேரம். ஆமென். சொல்லுவேன் காலையில் ஒரு 9:30 திறந்து நைட்டு 9 மணி வரை பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கணும், உழைக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எதுக்கு அவனை மட்டும் சொல்லுவோம்னா என்கிட்ட கேட்டுக்கிடுவாப்புல. ஏன்னா நம்ம வீட்டிலே தானே வளர்றோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் நிறைய சொல்லுவேன். என்ன சொன்னாலும் கோபம் வந்துடும்னா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு?
இப்படி சொன்னானே பாஸ்டர், ஆவிக்குரிய தகப்பன், கர்த்தருடைய ஊழியக்காரன், வேத வசனத்தை போதிக்கிறவாள், கர்த்தருடைய பிரதிநிதி, கிரைஸ்ட் அம்பாசிடர், கர்த்தருடைய தூதுவன், கர்த்தருடைய வேலைக்காரன், ஏகப்பட்ட போஸ்ட் கர்த்தர் ஊழியக்காரன் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கணும் பாஸ்டர் என்னன்னு சொல்லிட்டு, எங்க பாஸ்டர், அல்லேலூயா, அப்படி நினைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி பேசி பேசி நேரம் ஏற்படாது. மணி எத்தனைப்பா? 9:55. வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், சொல்லு சீக்கிரமா. யோபு 29:5. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். பாருங்க, இப்ப வந்துட்டா. முதல்ல யார் சூழ்ந்திருந்தா? புருஷனை சூழ்ந்திருப்பா. இப்ப யார் சூழ்ந்திருப்பார்கள்? பிள்ளைகள் சூழ்ந்திருப்பார்கள். அப்படி இருக்கணும். பிள்ளைகள்லாம் அப்படி வந்து உட்கார்ந்து, என்னப்பா சொல்லுங்கப்பா, ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். சூழ்ந்திருப்பார்கள், பிள்ளைகள் சூழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சரி. அப்போஸ்தலர் 14:20 சீசர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இருக்கு. பவுலை அடிச்சு காயப்படுத்தி போட்டாங்க, செத்தவ மாதிரி கிடக்கான். ஆனா சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் உடனே புது உயிர் வந்து எழுமிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு ஆகாத நிலையில் இருக்கணும்னா யார் சூழ்ந்திருக்கணும்? சீசர்கள் வந்து அப்படி சூழ்ந்திருக்கணும். ஊழியம் செய்கிறவங்க அப்படி வந்து சூழ்ந்து, பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உயிர் போண்டிய தருவாயில் கிடக்கிறான். இப்போ நம்மனா போய் என்ன இவருக்கு வேணும்ப்பா சுவிசேஷன், சும்மா வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன்ல, அங்கே போய் இங்கே போய் யார் இப்படி சொல்லுதா? செய்தவனையும் செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. ஆமாம், அதனால தான் இவன் அடிபட்டான். அப்படி தோத்திரம், அல்லேலூயா. ஊழியம் செய்கிற ஆளை உற்சாகப்படுத்துங்க, சபைக்கு வர்ற ஆளை உற்சாகப்படுத்துங்க, டவுன் பண்ணாத. கர்த்தருக்கு தோத்திரம், சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தடவை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால வேகமா ஒரு பிரச்சனை, 2 கம்பத்தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஓடுதும். ஓடும்போது ஒருத்தர் வந்து எட்டி பிடிச்சிக்கிட்டேன், நிப்பாட்டு. எங்க அண்ணன் ஒருத்தர் மறிச்சு போயிட்டார், பொன்ராஜின்னு சொல்லி. அவன் வந்தான், டவுன் பண்ணாதப்பா, ஸ்பீடை குறைக்காத அப்படிங்க. ஏன்னா அந்த ஸ்பீடோட அட்டாக் பண்ணா தான் எதிரியை வீழ்த்த முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியம் செய்யறால டவுன் பண்ணப்படாது. சீசர்கள் சூழ்ந்து ஜெபம் பண்ணிட்டான், எழுப்பிட்டான். அடுத்து எழும்பியும் திரும்பியும் போய் சுவிசேஷம் சொல்றான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஒருத்தருக்கு சபைக்கு வர்ற ஆளு, செபிக்கிற ஆளு, ஊழியம் செய்கிற ஆளு, உற்சாகமா இருக்கிற ஆளு எல்லாரையும் நல்லா உற்சாகப்படுத்துங்க, டவுன் பண்ணாதீங்க. எதிரிய வீழ்த்தணும்னா டவுன் பண்ணாத. கர்த்தருக்கு தோத்திரம், அவங்கள மேல கொண்டு வரணும், உற்சாகப்படுத்தணும். கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 முடிக்க போறேன். 12:1 காணிக்க பாட்டுக்கு ரெடியா இருங்க சகோதர. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. யாக்கோபு, ஆபிரகாம், மோசே, விசுவாசத்தில் ஊழியம் செஞ்ச ஆட்கள் சூழ்ந்திருக்கையில் பாவம், நெருக்கங்கள் எது வந்தாலும் உதறி தூர தள்ளிட்டு எழும்பி நிற்க முடியும். அல்லேலூயா. நம்மை சுற்றி சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீதிமானை ஆசீர்வதித்து கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருடைய தயை இருந்தா, தேவனுடைய தயை இருந்தா என்ன நடக்கும்? நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள்.